7 days 7 தோசை சீரீஸில் நல்ல சாஃப்டான கோதுமை தோசை எப்படி செய்கிறதுன்னு பார்க்கலாம். இதுக்கு 3 கப் கோதுமை மாவு, 1/4 கப் அரிசி மாவு, 1/2 டீஸ்பூன் மஞ்சள் தூள், 1 டீஸ்பூன் சீரகம், 1/2 டீஸ்பூன் உப்பு. கோதுமை மாவு கூட அரிசி மாவு, சீரகம், மஞ்சத்தூள், பாதி உப்பு எல்லாத்தையும் சேர்த்து ஃபஸ்ட்டு நல்லா கலந்துருங்க. தண்ணி கொஞ்சம் கொஞ்சமாக சேர்த்து கலந்துக்கோங்க. ஒரே இதாக சேர்த்தோம்னா பதம் கரெக்டாக வராது. கோதுமை மாவு எப்பயுமே ஃபஸ்ட்டு இந்த மாதிரி கட்டி சேரும். கலந்துகிட்டே இருந்தோம்னா கட்டி இல்லாமல் இந்த மாதிரி ஆயிரும். இது இன்னும் கொஞ்சம் கெட்டியாக இருக்கிறனால தண்ணி சேர்த்து மிக்ஸ் பண்ணிக்கோங்க. மிச்சம் இருக்க உப்பையுமே சேர்த்துடலாம். இப்போ மாவு இந்த அளவுக்கு கரெக்டான பதத்துக்கு வந்துருச்சு. தோசைக்கல் சூடானதும் சிம்மில் வச்சுட்டு மாவு ஊற்றிக்கோங்க. இந்த மாதிரி ஊற்றுறப்ப ரொம்ப கட்டி கட்டியாக சேராமல் ஸ்மூத்தாக வரும். கோதுமை தோசை ஊற்றுறப்ப கல்லுக்கு எண்ணெய் ஊற்றிட்டு ஊற்றக்கூடாது, ஒன்றா பிடிச்சிக்கும். இந்த மாதிரி ஊற்றுனதுக்கப்புறம் 1 டீஸ்பூன் எண்ணெய் சேர்த்துட்டு ஓரம்லாம் வெந்ததும் திருப்பி போட்டு 2 சைடும் செவந்தோடனே எடுத்து சர்வ் பண்ணால் நம்ம கோதுமை தோசை ரெடி.